Swayam Prabha. Digital India. Educated India. போன பாடத்தில் கோமரி கட்டிங் பிளேன் அல்காரிதம் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தின் மூலமாக படித்தோம். போன பாடத்தில் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம், அதாவது அதிகப்படுத்துதல் அப்படிங்கிற மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்தை எடுத்துக்கொண்டு செய்தோம். மினிமைசேஷன், அதாவது குறைத்தல் அப்படின்னு இருந்தால் கூட ஒன்றும் வித்தியாசம் கிடையாது என்பதை போன பாடத்திலே சொன்னேன். ஆனால் இன்னொரு குறைத்தல் அப்படிங்கிற இதை எடுத்து இதை ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு இதை கோமரி முறை மூலமாக தீர்வை செய்து சால்வ் பண்ணி என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதே உதாரணத்தை வைத்துக்கொண்டு அடுத்த மெத்தடான பிரான்ச் அண்ட் பவுண்ட் அப்படிங்கிற மெத்தடையும் இதே உதாரணத்தை வைத்துக்கொண்டு பார்க்கலாம். பின்னர் பிரான்ச் அண்ட் பவுண்டுக்கு ஒரு மேக்ஸிமைசேஷன் வேறு ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். ஸோ இதை முதல்ல லீனியர், இதை ஆண்ட் இன்டீஜர் அப்படின்னு இந்த இடத்துல எழுதிடுறேன். அதாவது x1 x2 ரெண்டுமே முழு இன்டீஜராக இருக்க வேண்டும். ஸோ போன இதில் செய்தால் போல் முதல்ல இந்த இன்டீஜரை விட்டு லீனியர் ப்ரோக்ராமிங் சால்வ் பண்ணி சிம்ப்ளெக்ஸ் முறையில் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடு ஒரு கோமரி கட்டை ஆட் பண்ணால் என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இது மினிமைசேஷனுங்கிறதுனால நம்ம வழக்கமாக மேக்ஸிமைசேஷன் சால்வ் பண்ணுறதுனால மைனஸ் பண்ணி பண்ணுவோம். இங்கே -x3 -x4ன்னு ரெண்டு ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணி சிம்ப்ளெக்ஸ் டேபிள் செட் பண்ணுவோம். இப்போ நம்ம பிக் எம் மெத்தட் யூஸ் பண்ணலாம், டூவல் சிம்ப்ளெக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ டூவல் சிம்ப்ளெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஆகுதுங்கிறத முதல்ல பண்ணிடலாம். ஸோ டூவல் சிம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் வராது. ஸோ x1 x2 x3 x4 மட்டும் எடுத்துக்கொண்டு x1 x2 x3 x4 மட்டும் எடுத்துக்கொண்டு -3 -2 0 0 x3 x4ல் ஆரம்பித்து -1 -1 0 1 1 0 -1 இதை x1 + x2 -x3 = 1ன்னு வரும். அதை -1ஆல் பெருக்கினா -x1 -x2 + x3 = -1ன்னு வரும். அதை தான் இங்கே காமிச்சிருக்கோம். அப்போ தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரும். அதனால் இங்கே 1 0 x3 x4ல் ஆரம்பித்ததுனால 1 0 0 1 வரணும். அதற்கு தகுந்தாற் போல் -1ஆல் பெருக்கி டூவல் சிம்ப்ளெக்ஸ் முறையில் செய்வது போல் செய்திருக்கிறோம். இதையும் அதே மாதிரி பெருக்கினா -7 -2 0 1 -3 அப்படின்னு வரும். Cj இங்கே 0 0 Cj - Zj -3 -2 0 0 டேஷ். இப்போ டூவல் சிம்ப்ளெக்ஸ் முறையில் பண்ணுறதுனால முதல்ல இந்த -3ங்கிறது வெளியில் போகும். எது ஜாஸ்தி நெகட்டிவ் இருக்கோ அது வெளியில் போகும். உள்ளே வர்ற வேரியபிள் பார்க்கும் பொழுது இது 3/7, இது 2/2 ஆக 3/7ங்கிறது உள்ளே வரும். அது குறைந்த மதிப்பு, அது உள்ளே வரும். ஸோ x4 வெளியில் போகும், x1 உள்ளே வரும். ஜீரோ இங்கே -3 டிவைட் பை தி பிவட் எலிமெண்ட். ஸோ 1 2/7 0 -1/7 3/7. இங்கே 0 வரணும். ஆகவே -1 + 1 0. ஸோ 0 -1 + 2/7 -5/7. 1 + 0 1 0 + -1/7 -1/7. -1 + 3/7 -4/7. Cj - Zj இது ரெண்டும் 0 0 வரும். இங்கே 0 இருக்குது. ஆகவே இது -6/7 -2 + 6/7 -8/7 -14 + 6 திருப்பியும் -2 + 6/7 -8/7. 0 +
இது வந்து ப்ளஸ் 3/7 ஆகும். 0 மைனஸ் -3 into -1/7 will become -3/7 டேஷ். இப்போ மறுபடியும் ஒரு வேரியபிள் நெகட்டிவில் இருக்குது, ஆக இது வெளியில் போகும். இது டூவல் சிம்ப்ளெக்ஸ் முறையினால் ரெண்டுமே இங்கே கரெக்டாக நெகட்டிவில் வந்துடுறது, இது வெளியில் போகும். ஸோ உள்ளே வர்ற வேரியபிள் பார்க்கும்போது 8/7 டிவைடட் பை 5/7ங்கிறது 8/5 ஆகும். இது 3/7 டிவைடட் பை 1/7 -3/7 டிவைடட் பை -1/7 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இது கம்மியாக இருக்குது, ஆக இது உள்ளே வரும். ஸோ இப்போ x2 உள்ளே வரும். ஸோ x2 x1 வந்து -2, x1 வந்து -3, cj - zj. பிவட் வந்து இங்கே பிவட் நெகட்டிவாக இருக்கும், இது பிவட். ஸோ டிவைட் பை தி பிவட் எலிமெண்ட். ஸோ 0 1 -7/5 1/5 4/5. இங்கே 0 வரணும். This -2/7 times 1 will become 0. So 1 0. This -2/7 times this. So this minusனா plus ஆகும். So 2/5 ஆகும். This -2/7 times, இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும், -1/7 -2/35 -7/35ன்னு வரும், -1/5 அப்படின்னு வரும். ஸோ -1/7 ப்ளஸ் 2/35. ஸோ -1/7 -2/35. ஸோ -1/7ங்கிறது -5/35 -2/35 ஈக்குவல் டு -7/35. ஸோ -1/5ன்னு வரும். இங்கே வரும்போது திஸ் -2/7 times 1, this -2/7 times this. ஸோ 3/7 -8/35, 15/35 -8/35 is 7/35, which is 1/5. cj - zj 0 0 வந்துடும். 14/5 -6/5, ஸோ 8/5, இங்கே வந்து -8/5 வரும். -2/5 + 3/5, ஸோ 1/5, இங்கே -1/5. 4 2s are 8 + 3 11/5. ஸோ இங்கே -11/5ன்னு வரும். ஆனால் கணக்கு வந்து மினிமைசேஷனாக இருப்பதனால 11/5ங்கிறது தான் ஆன்சர். ஸோ 1/5 x1 x2ங்கிறது 4/5. இது டூவல் சிம்ப்ளெக்ஸ் முறையில் இதை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து ஆண்ட் இன்டீஜருங்கிறத எடுத்துக்கொண்டால் x1ங்கிறது 1/5ல் இருக்குது, x2ங்கிறது 4/5ல் இருக்குது. ஸோ ரெண்டுமே இன்டீஜர் இல்லை. ஆகவே கோமோரி முறைப்படி ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஒரு கோமோரி கட்டை உண்டாக்கி அதை இந்த ப்ராப்ளமில் சேர்த்து சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம கன்வென்ஷன் என்னென்னா, ஃப்ராக்ஷனல் வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு கோமோரி கட் செய்வது ஒரு கன்வென்ஷன். ஸோ x1 உடைய ஃப்ராக்ஷனல் வேல்யூ 1/5, 1/5 தான் இருக்குது. ஸோ 0 + 1/5, இது 0 + 4/5. ஆகவே x2வை எடுத்துக்கொண்டு ஒரு கோமோரி கட் நம்ம இப்போ செய்யலாம். திருப்பி ஒரு முறை ஆரம்பத்திலேருந்தே கோமோரி கட்டை செய்துவிட்டு அப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கோமோரி கட் இதில் எழுதும்போது x2 -7/5 x3 + 1/5 x4 is equal to 4/5, இல்லை 0 + 4/5 அப்படின்னு வருது. இப்போ இங்கே நெகட்டிவில் இருக்கிறதுனால யூ ஷுட் ஹாவ் அ பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் லெஸ் தேன் 1. ஸோ ஆகவே x2 - x3 இது வந்து +2x -2x3 plus 3/5x3 plus 1/5x4 is equal to 4/5 என்று எழுத வேண்டும். திருப்பியும் அதை சொல்கிறேன். x2 இங்கே x2 அப்படியே இருக்குது. இது நெகட்டிவ் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால இதை வந்து ஃப்ராக்ஷன் போர்ஷன் பாசிட்டிவ் கோஎஃபிஷியண்ட்டோடு வரணும், 1 விட கம்மியாக வரணும், 0 and 1க்கு நடுவில் வரணும். ஸோ -7/5 அப்படிங்கிறத -2 + 3/5 என்று எழுத வேண்டும். எழுதி -2 இங்கே தனியாக எடுத்துட்டு +3/5x3 + 1/5. திருப்பி நம்ம சொன்னார் போல் இது ஈக்குவேஷனுங்கிறதுனால இது இன்டீஜர், இதனுடைய ஃப்ராக்ஷனல் காம்பனண்ட் 4/5 ஆக இருக்க வேண்டும்.
ஆகவே கோமரி கட் வந்து 3/5x3 plus 1/5x4 is greater than or equal to 4/5 என்பது கோமரி கட். இந்த கோமரி கட்டை நம்ம ஸ்லாக் வேரியபிளை கொண்டு வந்து -3/5x3 -1/5x4 plus x5 is equal to -4/5 என்று எழுத வேண்டும். அதாவது இதை வந்து ஸ்லாக் வேரியபிளை ப்ளஸ் வர மாதிரி வச்சா அப்படியே டேபிளுக்குள்ளே கொண்டு வரலாம். ஆகவே இப்படி தான் வரும், ரைட் ஹேண்ட் சைடு நெகட்டிவாக வரும். இப்போ இந்த கோமரி கட்டை இதுக்குள்ளே கொண்டு வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அதை இந்த இடத்துல காமிக்க போகிறோம். இப்போ இதை மட்டும் நான் தனியாக இங்கே எழுதிடுறேன். -3/5x3 -1/5x4 plus x5 is equal to -4/5 என்பது கோமரி கட். இப்போது இதை மறுபடியும் இங்கே இடம் இல்லாததுனால இந்த இடத்துல தனியாக அந்த ஐட்ரேஷனை காமிச்சு, ஸோ x1 x2 x3 x4 x5 இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வரும். ஸோ வேரியபிள்ஸ் வந்து x2 x1 x5ங்கிறது 3 வேரியபிள் இங்கே வந்துடும். cj minus zj இங்கே இருக்கும். -3 -2 மீதியெல்லாம் 0. ஸோ -2 -3 இங்கே 0. ஸோ இதிலேருந்து எழுதணும் 0 1 -7/5 1/5 0 4/5 1 0 2/5 -1/5 0 1/5. இப்போ கோமரி கட்டை இங்கேருந்து இதுக்குள்ளே எழுதணும். இப்போ இந்த இரண்டாவது கணக்கு இப்போ நம்ம கோமரி கட்டில் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஒரு இது வரலாம், ஒரு வாட்டியும் இந்த மாதிரி ஈக்குவேஷனை எழுதி அதெல்லாம் பண்ணி கோமரி கட்டை இப்படி கொண்டு வந்து வைக்கணுமா, இல்லை அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கா, சுருக்கு எளிய ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சுருக்கமாக செய்யக்கூடிய ஷார்ட்கட் என்று சொல்வது இருக்கிறதா என்று கேட்கலாம். ஷார்ட்கட் இருக்குது. ஷார்ட்கட் என்னங்கிறத ஷார்ட்கட் மூலமாக எழுதி காமிக்கிறேன். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது கம்ஃபர்டபுளாக இல்லைனாக்கா நீங்கள் இந்த ஈக்குவேஷனை எழுதி இங்கே நம்ம போன வாட்டி டிரைவ் பண்ணால் போல் நீங்கள் டிரைவ் பண்ணலாம். கோமரி கட் எது வேணால் பண்ணலாம். ஷார்ட்கட் வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து புது வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதனால இங்கே 1 வந்துடும். அதுக்கு முன்னாடி cj - zj அதே வேல்யூ தான், அதில் மாற்றம் இருக்காது. ஸோ அதை எழுதிடலாம். -8/5 -1/5 இதுக்கு 0 எழுதிடலாம். இதுலேருந்து கோமரி கட்டை பண்ணுறோம். இது வந்து 4/5ன்னு இருக்குது. இது நெகட்டிவாக இருக்க முடியாது, ஏன்னா இது டூவல் சிம்ப்ளெக்ஸுடைய ஆப்டிமம் ஐட்ரேஷன். நெகட்டிவாக இருக்க முடியாது, பாசிட்டிவாக தான் இருக்கும், ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஸோ 4/5ன்னு இருந்தால் அதோட ஃப்ராக்ஷனல் வேல்யூ 4/5. இதே வந்து 7/5 நீங்கள் இருந்ததுனாக்கா 1 + 2/5ன்னு எழுதி ஃப்ராக்ஷனல் வேல்யூ 2/5. ஸோ ஃப்ராக்ஷனல் வேல்யூவோட நெகட்டிவாக அப்படியே எழுதிடணும். ஸோ -4/5. இதெல்லாம் வந்து 0 0 ஆகிவிடும். இது வந்து -7/5ன்னு இருக்குது. ஸோ இந்த -7/5ங்கிறத வந்து -2 + 3/5ன்னு தான் எழுதணும். -2 + 3/5 என்று எழுதுவதால் இது -3/5 என்று வந்துவிடும். 1/5 1/5 ஆகவே இருக்கும். ஆக இது -1/5 என்று வந்துவிடும். ஸோ -3/5 -1/5 + x5 is equal to -4/5. இதுதான் கோமரி கட். சுருக்கு வழியில் அப்படியே எழுதிடலாம் கரெக்டாக, ஒன்றும் அதில் இது கிடையாது. அது கம்ஃபர்டபுளாக இல்லைனாக்கா நம்ம இதே மாதிரி டிரைவ் பண்ணி எழுதும், அவ்வளோதான். இப்போ இன்னொரு டூவல் சிம்ப்ளெக்ஸ் ஐட்ரேஷன் பண்ணி ஆகணும், ஏன்னா இது நெகட்டிவ் வந்துடும். கோமரி கட் போட்ட உடனே ப்ரெசன்ட் சொல்யூஷன் வில் பி இன்ஃபீஸிபிள். அதை நம்ம கிராஃபில் பார்த்தோம். அதனால் ஒரு இன்ஃபீஸிபிலிட்டி வந்துடும். ஸோ டூவல் சிம்ப்ளெக்ஸ் ஐட்ரேஷன் படி இது வெளியில் போயிடும். இது வெளியில் போன உடனே உள்ளே வர்ற வேரியபிள் பார்க்கணும். இது 8/3 ஆகும், இது 1 ஆகும், இது உள்ளே வரும். x4ங்கிறது இப்போ உள்ளே வரும். ஸோ x4 உள்ளே வந்த உடனே நம்ம இன்னொரு ஐட்ரேஷன் பண்ணணும். டூவல் சிம்ப்ளெக்ஸ் ஐட்ரேஷன் இங்கே செய்யணும். செய்யும்போது x2 x1 x4 -2 -3 0. பிவட் வந்து இங்கே இருக்குது, இது பிவட். ஸோ டிவைட் பை த பிவட். ஸோ 0 0 3
1 minus 5 4 பிவட்டில் போட்டான்னாக்கா -5 4 வந்துடும். இங்கே 0 0 1 வரணும். ஸோ இங்கே 0 வரதுனால this minus 1/5 times 1. ஸோ இது ரெண்டும் 0 1ல் இருக்கும், இது 0ல் இருக்கும். ஸோ this minus 1/5 times இது 0 இருக்காது. this minus 1/5 times 0, this minus 1/5 times 1, this minus 1/5 times this. So minus 7/5 minus 3/5 minus 10/5 minus 2 is 0. This minus 1/5 times, so plus 1. This minus 1/5 times, so 4 minus 4/5 0. 4/5 minus 4/5 0. இங்கே வந்து 0 வரணும். ஸோ this plus 1/5 times 1. ஸோ 1 0. this plus 1/5 2/5 plus 3/5 5/5 1. this plus 1/5 minus 1/5 plus 1/5 0. இது வந்து this plus 1/5 times this plus 1/5 times. So 0 plus 1/5 into minus 5 is minus 1. This plus 1/5 times 1. Cj minus Zj 0 0 0. 4 minus 3 1, so minus 1. minus 2 minus 3 minus 2 plus 3 1 1, so minus 1. Z வந்து 3 minus 3ன்னு வருது. இப்போ இன்டிஜர் சொல்யூஷன் வந்துடுது. ஸோ சொல்யூஷன் வந்து x1 is equal to 1, x2 is equal to 0, z equal to plus 3 அப்படிங்கிறது சொல்யூஷன். இதுதான் மினிமைசேஷன் ப்ராப்ளம்க்கு கோமோரி யூஸ் பண்ணுறது. ஸோ கோமோரி கட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமைசேஷனாக இருந்தாலும் சரி மினிமைசேஷனாக இருந்தாலும் சரி ஒன்று தான், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதை காட்டுவதற்காகத்தான் இதை நான் உங்களுக்கு ஒரு மினிமைசேஷன் எடுத்துக்கொண்டு காமிச்சேன். ஏன்னா ஆப்டிமம் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் இது டுவல் சிம்ப்ளெக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி ஆப்டிமம் டேபிள்லேருந்து அப்படியே கோமோரி எழுதணும். அதனால் மேக்ஸிமைசேஷனாக இருந்தாலும் சரி மினிமைசேஷனாக இருந்தாலும் சரி வித்தியாசம் இருக்காது. எழுதும் முறையில் அதிலிருந்து பண்ணுறதுல வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இதை நான் இப்போ காமிச்சேன். இப்போ இதே உதாரணத்தை எடுத்துக்கொண்டு பிரான்ச் அண்ட் பவுண்ட் அப்படிங்கிற முறையை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம். இது ஆண்ட் இன்டீஜர் அப்படிங்கிறத விட்டுவிட்டு லீனியர் ப்ரோக்ராமிங்காக சால்வ் பண்ண பொழுது நமக்கு 11/5 கிடச்சிது. நான் போன பாடத்தில் சொன்னேன் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் வரும்போது லீனியர் ப்ரோக்ராமிங் உடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து இன்டீஜர் ப்ரோக்ராமிங்கை விட ஜாஸ்தி இருக்கும். இப்போ வந்து மினிமைசேஷன் ப்ராப்ளம் செய்யும் பொழுது இன்டீஜர் ப்ரோக்ராமிங்குடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் லீனியர் ப்ரோக்ராமிங் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை விட அதிகம் இருக்கும். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் பிகம்ஸ் அ லோவர் பவுண்ட் டு இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ஃபார் அ மினிமைசேஷன் and becomes an upper bound to integer programming for maximization. lower bound அப்படின்னாக்க லோவர்னாக்க குறைந்தது, பவுண்டுனா எல்லை ஒரு லிமிட்டிங் நம்பர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆக 11/5 இருக்கிறதுனால இன்டிஜர் ப்ரோக்ராமிங் 11/5க்கு மேலே தான் வரும். அண்ட் இதுவும் இன்டிஜராக இருக்கணும் இதுவும் இன்டிஜராக இருக்கணும். இது ரெண்டு இன்டிஜராக இருப்பதனால டோட்டல் இன்டிஜராக தான் இருக்கும். ஸோ 11/5 அப்படிங்கிறது 2.2 அது 3ஆக வந்தது. இன்னும் ஜாஸ்தி வரும். இந்த கணக்கில் அடுத்த இன்டிஜர் வந்துடுது. எல்லா கணக்குலேயும் அப்படி தான் வரும்னு அவசியம் இல்லை. என்ன வருதோ அதை நம்ம எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இப்போ இதே கணக்கை வந்து பிரான்ச் அண்ட் பவுண்ட் அப்படிங்கிற இன்னொரு முறையில் நம்ம சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனை மட்டும் இங்கே எழுதி வச்சுக்கிறேன். நமக்கு சும்மா நம்மளுடைய ரெஃபரன்ஸுக்காக இங்கே எழுதி வச்சுக்கிறேன். இது 2 வேரியபிள் ப்ராப்ளம் அப்படிங்கிற காரணத்தினால இதை கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணிவிட்டு அதுலேருந்து பிரான்ச் அண்ட் பவுண்ட் எடுத்துன்னு போகலாம். சிம்ப்ளெக்ஸ்லேருந்து செய்யலாம், பட் கிராஃபிக்கலில் செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம சாதாரணமாக ஃபஸ்ட் கோர்ஸ் படிக்கிறதுனால நம்ம கிராஃபிக்கலை வச்சுட்டு அதுலேருந்து பிரான்ச் அண்ட் பவுண்ட் நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ இதை முதல்ல கிராஃபில் சால்வ் பண்ணலாம். ஸோ கிராஃபில் சால்வ் பண்ணும்போது நமக்கு இப்படி கிடைக்கும். x1 x2
ஸோ 1 2 3 என்று எடுத்துக்கொள்ளலாம். 1 2 3 என்று எடுத்துக்கொள்ளலாம். First constraint x1 plus x2 is greater than or equal to 1. So first constraint இப்படி வரும். இது 1 0 0 1. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் இப்படி வரும். அந்த மாதிரி feasible ரீஜனில் வரும். ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட் 7x1 plus 2x2 greater than or equal to 3. ஸோ x1 is 3 by 7. ஸோ 3 by 7னாக்கா 0.428ன்னு வரும். 0.5 கிட்ட இங்கே இருக்குது. ஸோ 0.428 இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம். 3 by 2 1.5 வந்து இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம். ஆக ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட் இப்படி வரும். இப்படி வரும். ஸோ இதில் வந்து இப்படி இருக்கிறதுனால இப்படி வரும். அதாவது இப்போது எல்லோ கலரில் போட்டு காமிக்கலாம். ரீஜன் எப்படி வருதுங்கிறத காமிக்கலாம். ஸோ இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகும். இதுதான் feasible region. மேலே இருக்கிறது feasible region. லீனியர் ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரை கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து இது 1,0 இது ஒரு கார்னர் பாயிண்ட். இது வந்து இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் வர்ற பாயிண்ட்டு. இது வந்து 0,1.5 அல்லது 3/2. இது 0,3/2. இது வந்து இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் வருது. இதை சால்வ் பண்ணிட்டு பார்த்துடலாம். 7x1 plus 2x2 equal to 3. 2x1 plus 2x2 is equal to 2. So 1 5. So x1 is equal to 1/5. இது வந்து 1/5. இந்த பாயிண்ட் வந்து 1/5, 4/5 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட். இப்போ இந்த மூணு கார்னர் பாயிண்ட்டும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வேல்யூவை எடுத்துக்கொண்டால் 0,0 feasible கிடையாது. ஏன்னா மினிமைசேஷன் ப்ராப்ளம் இது. ஸோ 1,0க்கு z is equal to 3. 0,3/2க்கு z is equal to 3. ஏன்னா 3/2 into 2 z is equal to 3. 1/5, 4/5 z is equal to 3/5 plus 8/5 11/5. இது மினிமைசேஷன். ஆகவே இதுதான் ஆப்டிமம். 1/5 4/5 அப்படிங்கிறது ஆப்டிமம். இப்போ இதை வந்து நம்ம இதை ஒரு பிரான்ச் அண்ட் பவுண்ட் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரீனாக்க இதை இப்படி ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இப்படி ஆரம்பித்து லீனியர் ப்ரோக்ராமிங் சொல்யூஷன் x1 is equal to 1/5, x2 is equal to 4/5, z is equal to 11/5. இதில் வந்து ரெண்டு வேரியபிளுமே ஃப்ராக்ஷனல் வேல்யூவில் இருக்குது. ஆகவே வழக்கம் போல் எந்த வேரியபிளுக்கு அதிக ஃப்ராக்ஷனல் வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கொண்டு நம்ம ஆரம்பிப்போம். ஸோ x2 அப்படிங்கிற வேரியபிளுக்கு அதிக ஃப்ராக்ஷனல் வேல்யூ இருக்குது. 4/5 ஃப்ராக்ஷனல் வேல்யூ இருக்குது. இந்த ட்ரீலேருந்து ரெண்டு பிரான்ச் பண்ணுவோம். அதனால தான் பிரான்ச் அண்ட் பவுண்டுன்னு பேர். ஸோ ரெண்டு பிரான்ச் பண்ணும்போது இப்படி எப்படி பண்ணுவோம்னாக்க இப்படி ரெண்டு பிரான்ச்சை உண்டாக்கி இது 4/5னால அதோட லோவர் வேல்யூ 0. ஸோ x2 less than or equal to 0. இதோடைய அப்பர் வேல்யூ வந்து 1. ஸோ x2 greater than or equal to 1 அப்படின்னு ரெண்டு பிரான்ச்சும் உண்டாக்கும். ஃப்ராக்ஷனல் வேல்யூ இருக்கிற ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கன்வென்ஷன் படி அதிக ஃப்ராக்ஷனல் இருக்கிற வேரியபிளான x2வை எடுத்துக்கொண்டு அதோடைய லோவர் இன்டிஜர் வேல்யூ அதோடைய அப்பர் இன்டிஜர் வேல்யூ. 4/5 உடைய லோவர் இன்டிஜர் வேல்யூ 0. ஸோ x2 less than equal to 0 greater than equal to 1ங்கிறது அப்பர் இன்டிஜர் வேல்யூஸ். இது ரெண்டும் பண்ணிடுறோம். ஆக இப்படி இருக்குது. x2ங்கிறது இங்கே இருக்குது. இதுதான் x2 equal to 0ங்கிறது இந்த லைனு. x2 equal to 1ங்கிறது இந்த லைனு. x2 equal to 0ங்கிறது இந்த லைனு. less than equal to 0ங்கிறது இந்த லைனு. இந்த லைன் x2 less than equal to 0 அப்படிங்கிறது இந்த லைனில் வரும். x2 greater than or equal to 1ங்கிறது இந்த லைனில் வரும்.
ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் ஒரே நேரத்தில் நம்ம போட முடியாது. போட்டோம்னாக்கா ப்ராப்ளம் இன்ஃபீஸிபிள் ஆகிடும். ஏன்னா அதே x2 லெஸ் தென் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் 1 போட்டால் இன்ஃபீஸிபிள் ஆகிடும். ஆகவே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் அட் அ டைம் எடுத்துக்கொண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எடுத்துக்கலாம். x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், x2 இது வந்து x2 ஈக்குவல் டு 0, இந்த லைன் தான் x2 ஈக்குவல் டு 0. ஸோ இது x2 லெஸ் தென் ஈக்குவல் டு 0 இதுவும் இதெல்லாமும் கலந்தது வரும். ஃபீஸிபிள் ரீஜன் வந்து இதுக்கு மேலே இருக்குது, ஆனால் இது வந்து காமனாக இருக்குது. ஃபீஸிபிள் ரீஜனுக்கும் இதுக்கும் இங்கே இது காமனாக இருக்குது. ஆகவே இதுதான் காமன் ஃபீஸிபிள் ரீஜனாக வரும். இந்த காமன் ஃபீஸிபிள் ரீஜன் வந்து இங்கேருந்து வரும். இப்போ இது வராது, இந்த லைன் இப்படி வரும். காமன் ஃபீஸிபிள் ரீஜன் வந்து இப்படி வரும். ஸோ இந்த லைனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், இது ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதை வந்து x2 லெஸ் தென் ஈக்குவல் டு 0 இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் x2 லெஸ் தென் ஈக்குவல் டு 0வையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ x1 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். ஸோ ஒரே ஒரு கார்னர் பாயிண்ட் தான் இருக்குது, அது x1 ஈக்குவல் டு 1. ஆகவே இந்த பிரான்ச்சினுடைய சொல்யூஷன் வந்து x1 ஈக்குவல் டு 1, z இஸ் ஈக்குவல் டு 3. அதான் வந்து இந்த பிரான்ச்சினுடைய சொல்யூஷன். அதாவது இப்படி கீழே வரதுடைய சொல்யூஷன். ஒரு கணக்கை சால்வ் பண்ணிட்டோம். அடுத்த கணக்கு சால்வ் பண்ணும்போது x2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1ங்கிறத நம்ம போடணும். ஸோ அப்போ எப்படி வரும், இதுதான் x2 ஈக்குவல் டு 1, இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் x2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ ஆக இந்த லைன் வந்து இப்படி வரும். இப்படி வரும்போது ஃபீஸிபிள் ரீஜன் இப்படி வந்து இப்படி போயிடும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இப்போ நமக்கு கார்னர் பாயிண்ட்ஸாக இருக்குது. இந்த பாயிண்ட்டும் கார்னர் பாயிண்ட்டாக இருக்குது நமக்கு. ஏன்னா x2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1ல் நம்ம கொண்டு போகிறோம். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கார்னர் பாயிண்ட்டாக வருது. இந்த ரெண்டு பாயிண்ட் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு பாயிண்ட் வந்து 0,3/2 which also gives us z equal to 3. அது இந்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் என்னங்கிறத கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இந்த பாயிண்ட் வந்து x2 ஈக்குவல் டு 1, இந்த பாயிண்ட் வந்து x2 ஈக்குவல் டு 1 அண்ட் எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் வருதுன்னு பார்க்கணும். இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் வருது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் x2 ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னாக்கா இது 2, ஸோ இது ரைட் ஹேண்ட் சைடில் 1 வரும். x1 ஈக்குவல் டு 1/7, 1 அப்படின்னு வரும் நமக்கு. 1/7, 1 வரும். இதனுடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வேல்யூ 3/7 + 2. ஸோ 3/7 + 2, 3/7 + 14/7, 17/7 which is 2.4 கிட்ட வரும். இது ஸ்மாலர். ஸோ இதுக்கு ஆப்டிமம் சொல்யூஷன். ஆகவே இந்த பாயிண்ட் தான் ஆப்டிமம் சொல்யூஷனாக இருக்கும். இந்த பாயிண்ட் இருக்காது, இந்த பாயிண்ட் ஆப்டிமம் சொல்யூஷனாக இருக்கும். இது 2.4. ஸோ இதை நம்ம எடுத்தோம்னாக்க x2 is equal to 1, x1 is equal to 1/7, z is equal to 17/7. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இதை சால்வ் பண்ண உடனே நம்ம என்ன, இந்த ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ண உடனே x1 ஈக்குவல் டு 1, z ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஃபீஸிபிள், இன்டீஜருக்கு ஃபீஸிபிள். ஸோ இன்டீஜருக்கு இது ஃபீஸிபிள் அப்படிங்கிறதுனால இது பேர் ஃபேத்தமிங் த பவுண்ட் அப்படின்னு பேர். இது பேர் ஃபேத்தம். இனிமேல் இதுக்கு மேலே போக மாட்டோம், ஏன்னா ஃபீஸிபிள் சொல்யூஷன் கிடச்சுடுத்து. ஸோ இது பேர் ஃபேத்தமிங் பை ஃபீஸிபிலிட்டி. ஃபீஸிபிள் சொல்யூஷன் கிடைத்ததுனால ஃபேத்தம் பண்ணியாச்சு. இனிமேல் இதிலேருந்து நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டாம். இதில் இன்னும் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கிடைக்கவில்லை, ஆகவே இதில் இன்னும் ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா x1 ஃப்ராக்ஷனல் வேல்யூவில் இருக்குது. ஸோ x1 ஃப்ராக்ஷனல் வேல்யூவில் இருக்கிறதுனால அதிலிருந்து ஒரு கிளை, ரெண்டு பிரான்ச் கொண்டு வரணும். ஸோ x1 உடைய லோவர் இன்டீஜர் வேல்யூ வந்து, ஸோ x1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, x1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ரெண்டு வேல்யூ கொண்டு வரணும். ஸோ இப்போ இதை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த பிக்சரில் பார்க்கணும். ஏற்கனவே என்ன ஆகுதுன்னாக்கா இங்கே இப்படி வருது, ஃபீஸிபிள் ரீஜன் வந்து இப்படி வருது, இப்படி வந்து
இப்படி போகிறது. இதுதான் feasible region. இரண்டாவது கணக்குக்கு இதுதான் feasible region. அந்த கணக்கோடு நம்ம x1 less than or equal to 0 அப்படிங்கிறத நம்ம சேர்க்கிறோம். ஸோ x1 less than equal to 0ங்கிறது என்ன அர்த்தம்? இதுதான் x1. x1 less than or equal to 0ங்கிறது x1 equal to 1, இது ஆரிஜின், இது x1 equal to 0, இது ஆரிஜின், இது x1 equal to 0. ஸோ இதுதான் x1 less than or equal to 0 அப்படிங்கிற இடம். திஸ் இஸ் x1 less than or equal to 0. ஏற்கனவே feasible region இப்படி வருது. ஏற்கனவே feasible region இப்படி வரதுனால x1 less than equal to 0வை ஆட் பண்ணும்போது, நான் வேறு கலரில் காமிக்கிறேன், திருப்பி எல்லோவில், feasible region வந்து இதுதான், இந்த லைன் தான். இதுலேருந்து மேலே போகிறது எல்லாம் தான் feasible region. இதிலிருந்து மேலே போகும். ஏன்னா இங்கேருந்து இந்த ரீஜன் இப்படி வந்துடுது, இந்த வயலட் கலரில் இப்படி வந்துடுது. ஆக இந்த பாயிண்ட்லேருந்து மேலே தான் feasible region. ஸோ இதுதான் ஆப்டிமம் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் 0,3/2 with z equal to 3. இப்போ நமக்கு இன்னும் இன்டீஜர் வேல்யூ கிடைக்கல இந்த சொல்யூஷனில். ஆனால் ஏற்கனவே நமக்கு 3ல் ஒரு feasible சொல்யூஷன் இருக்குது. இப்போ இதிலேருந்து நம்ம கிளையை பண்ணாலும் இது ஜாஸ்தி தான் ஆகும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள். இது 11/5ங்கிறது 2.2, 17/7ங்கிறது 2.4, 3 குறையாது. ஏன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால குறையாது. ஆக இதிலிருந்து நம்ம ப்ரொசீட் பண்ணால் கூட 3க்கு மேலே தான் கிடைக்கும். 3யோ 3க்கு மேலேயோ தான் கிடைக்கும். ஆகவே இதில் ப்ரொசீட் பண்ண வேண்டாம். இது பேர் fathoming by bound அப்படின்னு பேர். fathom by bound. எப்போ fathom by bound பண்ணுறோம்? ஏற்கனவே ஒரு feasible சொல்யூஷன் இருக்குது, அதோட வேல்யூ 3, இது வந்து லோவர் பவுண்ட். ஸோ இதிலேருந்து மேலே கீழே இன்னும் கன்ஸ்டன்ட் ஆட் பண்ணிட்டு போனால் இந்த 3க்கு மேலே தான் கிடைக்கும். ஏற்கனவே நமக்கு 3 இருக்கிறதுனால இதிலிருந்து போக வேண்டாம். ஸோ when the objective function value of a linear programming problem in the bound in the node, இந்த நோடுன்னு பேர் இதுக்கு, இந்த நோடில் லீனியர் ப்ரோக்ராமிங்கை சால்வ் பண்ண வர்ற வேல்யூ நமக்கு ஏற்கனவே இருக்கிற feasible சொல்யூஷனை விட ஈக்குவலாகவோ அதிகமாகவோ இருந்தால் அதை நம்ம we can fathom by bound. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பவுண்டில் fathom பண்ணிடலாம், இதிலிருந்து போக வேண்டாம். அதனால தான் இந்த மெத்தடுக்கு பிரான்ச் அண்ட் பவுண்டுன்னு பேர். பிரான்ச் பண்ணுறது பிரான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பாயிண்ட்லேருந்து 2 பிரான்ச் பண்ணுவோம், லோவர் இன்டீஜர் அப்பர் இன்டீஜர். பவுண்டுங்கிறது feasible சொல்யூஷன் கிடைச்சதுக்கப்புறமா இந்த நோடுடைய வேல்யூவை வச்சு இந்த feasible சொல்யூஷனோட கம்பேர் பண்ணி ஈக்குவலாகவோ கிரேட்டர் தென் ஆகவோ இருந்தால் போக வேண்டாம். ஆகவே இங்கே fathom by node செய்து விடலாம். இப்போ அடுத்தது பண்ணணும். இப்போ x1 greater than or equal to 1 பண்ணணும். ஸோ இந்த முன்னாடி இருக்கிற கணக்கினுடைய ரீஜன் வந்து இப்படி இருக்குது, இப்படி வந்து இப்படி இருக்குது. x1 greater than or equal to 1ங்கிற லைன் வந்து இப்படி வரும். இதான் x1 equal to 1 is a line parallel to the y axis. ஸோ feasible region வந்து இப்படி போயிடும், இப்படி ஆகிடும் இந்த கணக்குக்கு. ஸோ feasible region இப்படி ஆகும்போது இதுதான் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ 1,1 அப்படிங்கிறது சொல்யூஷனாக இருக்கும். 1,1 with z is equal to 5. ஸோ இது feasible சொல்யூஷன். ஆகவே இதையும் fathom பண்ணிவிடலாம். ஆக இனிமேல் நமக்கு மூவ் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. மினிமைசேஷன், இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ இது ஆப்டிமம். ஸோ கோமோரிலி இதுதான் நமக்கு கிடைச்சிது. x1 equal to 1, z equal to 3 அப்படிங்கிற சொல்யூஷன் தான் கோமோரி மெத்தட்லேயும் நமக்கு கிடைச்சிது. இந்த மெத்தட்லேயும் இது தான் கிடைச்சிது. இந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட்னா எப்படி வருதுங்கிறது ஆல்மோஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிரான்ச்னாக்க ஒரு நோட்லேருந்தும் பிரான்ச் பண்ணுவோம். less than equal to lower integer value, greater than equal to higher integer value. பவுண்ட் பண்ணுறது வந்து இந்த இது மொத்தம் ஆக்சுவலாக வந்து 3 விதமான பவுண்டிங் இருக்குதுன்னு பேர். அது அடுத்த உதாரணத்திலே உங்களுக்கு காமிக்கிறேன். 3 விதமான பவுண்டிங் இருக்குது. ஒன் இஸ் கால்ட் பவுண்ட் பை ஃபீஸிபிலிட்டி, 2 வந்து பவுண்ட் பை இன்ஃபீஸிபிலிட்டி, 3வது வந்து fathoming by. இது fathoming by அப்படின்னு பேர். நோடை வந்து fathom by feasibility, infeasibility, bound அப்படின்னு 3 முறைகள் இருக்குது.
இந்த கணக்கில் வந்து இங்கே ஃபேத்தம் பை ஃபீஸிபிலிட்டி பண்ணோம், இங்கே ஃபேத்தம் பை ஃபீஸிபிலிட்டி பண்ணோம், இங்கே ஃபேத்தம் பை பவுண்ட் பண்ணோம். ஃபேத்தம் பை இன்ஃபீஸிபிலிட்டி இந்த கணக்கில் நம்ம பண்ணலை. வேறு ஒரு கணக்கில் இன்ஃபீஸிபிலிட்டி வருதான்னு பார்த்து நம்ம செய்யலாம். இந்த 3 முறையில் ஃபேத்தம் பண்ணுறோம். ஃபேத்தம் பண்ண உடனே நமக்கு வேறு நோடு எதுவுமே இல்லை அப்படின்னாக்க கணக்கு முடிந்துவிடும். அப்போ பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன கையில் இருக்கோ அதுதான் ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் முறையை பற்றி. இப்போ இதனால் என்ன ஆதாயம், என்ன அட்வான்டேஜ்னாக்க இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க 2 கன்ஸ்ட்ரைன்ட் போடுறோம். x1 less than equal to 0, x1 greater than equal to 1. ஸோ x1 less than equal to 0ங்கிறது இந்த இடம், x1 greater than or equal to 1ங்கிறது இந்த இடம். இங்கே நீங்கள் பார்க்கும்போது x2 less than equal to 0, x2 greater than or equal to 1. ஸோ this is x2 greater than or equal to 1, இது x2 less than equal to 0. ஸோ முதல் கன்ஸ்ட்ரெயின்ட்டை பார்க்கும்போது இதை கன்சிடர் பண்ணுறோம், இதை கன்சிடர் பண்ணுறோம், இந்த நடுவில் இருக்கிறத கன்சிடர் பண்ணலை, விட்டுடுறோம். இதை வந்து 2 கணக்காக ட்ரீட் பண்ணி இதை பண்ணோம், அதை பண்ணோம். 2வது முறையில் என்ன பண்ணோம், இதை எடுத்துட்டோம், இதை எடுத்துக்கொண்டோம், நடுவில் இருக்கிறத விட்டுடுறோம். ஸோ எவ்ரி டைம் பிரான்ச் பண்ணும்போது அந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இப்படி வந்ததுன்னா ஒன்று இப்படி போகும், ஒன்று அப்படி போகும், நடுவில் இருக்கிற ஏரியாவை விட்டுருவோம். அந்த விடுறதுனால நமக்கு என்னன்னாக்கா எந்த விதமான ஒரு இன்டீஜர் சொல்யூஷன் அஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்ம விடுற சொல்யூஷன் எல்லாமே ஃப்ராக்ஷனல் சொல்யூஷன்ஸ் தான். ஆகவே இந்த முறை வந்து அது அப்படி ஒர்க் பண்ணும். இன்டீஜர் சொல்யூஷன் விட்டுட்டோன்னா பிரச்சனை. ஸோ இந்த நடுவில் இருக்கிறதை விட்டு இன்டீஜர் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எவாலுவேட் பண்ணிகிட்டே வருவோம். ஏன்னா அந்த கான்வெக்சிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இப்படி நகர்ந்து போகும்போது ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த இன்டீஜர் வேல்யூ நமக்கு வந்துவிடும். ஸோ அப்படி அதன் மூலமாக இந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு பிரான்ச் அண்ட் பவுண்ட் முறை அப்படிங்கிறது இதை வைத்துக்கொண்டு நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்னொரு சின்ன விஷயம் நம்ம செய்யலாம். இப்போ இந்த கணக்கில் நம்ம என்ன பண்ணோம்னாக்க இந்த இடத்துல இருக்கோன்னு நம்ம வைத்துக்கொள்வோம். ஸோ இதை பண்ணிட்டோம், 11/5 கிடச்சிது. இதை பிரான்ச் பண்ணிட்டோம், 3 கிடச்சிது, ஃபேத்தம் பண்ணியாச்சு. இதை பிரான்ச் பண்ணிட்டோம், இது 17/7 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 17/7 அப்படிங்கிறதுடைய மதிப்பு வந்து 2.42842ன்னு வச்சுக்கலாம், இல்லை 43ன்னு வச்சுக்கலாம். கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் இந்த 2 கோஎஃபிஷியன்ட் இன்டீஜர் வேல்யூஸ் 3 and 2, இது 2 இன்டீஜராக இருக்கணும். ஆகவே நம்மளுடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வேல்யூ இன்டீஜராகத்தான் இருக்கும். ஸோ இங்கே ஏற்கனவே 2.43 இருக்கிறதுனால 2 ஆக இருக்க முடியாது, 3யோ 3க்கு மேலாகத்தான் இருக்க முடியும். ஸோ 3யோ 3க்கு மேலாகத்தான் இருக்க முடியுங்கிற எண்ணத்தில் பார்க்கும்போது இங்கே ஏற்கனவே 3 இருக்குது. ஆக இங்கேயே ஃபேத்தம் பை பவுண்ட் செய்திருக்க முடியும். ஏன்னா இது முதல் கணக்குங்கிறதுனால நான் அங்கே செய்து காண்பிக்கவில்லை. ஸோ இந்த இடத்துலையே ஃபேத்தம் பை பவுண்டுன்னு சொல்லிவிட்டு கணக்கை முடிச்சிருக்கலாம், இது ஆப்டிமம்னு சொல்லிட்டு போயிடலாம். இது 2 செய்திருக்க வேண்டியதில்லை. பட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால நான் ஃபுல்லாக பண்ணி காமிச்சேன். இப்போ நீங்கள் போட நீங்கள் உங்களுக்கு இதோடைய ஃபெமிலியாரிட்டி வர இங்கேயே வந்து ஃபேத்தம்னு சொல்லிவிட்டு கணக்கு இங்கே முடிஞ்சு போயிடும். ஸோ சீக்கிரமாக முடிச்சு விடலாம். ஸோ எவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக நம்ம ஃபேத்தம் பண்ணுறோம், எவ்வளவு அழகாக நம்ம பவுண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த பிரான்ச் அண்ட் பவுண்டினுடைய விசேஷங்கள். இப்போ நம்ம ஒரு உதாரணத்தை ஆரம்பிக்கலாம். அது இன்றைக்கி இந்த பாடத்தில் முடிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சுட்டு அது எவ்வளோ தூரம் செய்ய முடியுமோ அதை செய்யலாம். இப்போ மேக்ஸிமைசேஷன் அதிகப்படுத்துதல் அப்படிங்கிற கணக்கை எடுத்துக்கொள்ளலாம். 10x1 + 13x2, 4x1 + 7x2 less than or equal to 50, 5x1 + 4x2 less than or equal to 40, x1 x2 greater than or equal to 0. இந்த கணக்கை வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த இன்டீஜர் ப்ரோக்ராமிங்கை ஆரம்பிக்கும்போது இங்கே 51 அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கணக்கை காமிச்சிட்டு அதே 50 ஆக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு விளக்கி இருந்தேன். ஆக இதை காமிச்சோம். இதையும் வரைபட முறையில் சால்வ் பண்ணலாம். ஸோ இதனுடைய வரைபடத்தை போட்டு காமிக்கிறேன். அதாவது இப்போ இந்த கணக்கு போன கணக்கு வந்து 5 நோடில் முடிஞ்சு போச்சு.
சில சமயங்களில் வந்து கொஞ்சம் அதிகமான நோட்ஸ் எடுத்துக்கும், நம்மளை அதையும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது அப்படிங்கிறதை காண்பிப்பதற்காக இந்த உதாரணத்தை நான் இப்போ காமிக்கிறேன். சின்ன 2 வேரியபிள் கணக்காக இருந்தாலும் கூட, கிராஃபிக்கல் மெத்தடில் செய்வதாக இருந்தாலும் கூட சில சமயங்களில் அதிகபட்சமான நோட்ஸை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க. இதை வந்து நம்ம கிராஃப் மூலமாக ஜஸ்ட் லீனியர் ப்ரோக்ராமிங்கை மட்டும் பண்ணி காமிக்கிறேன். மற்றது வந்து நான் உங்களுக்கே சொல்யூஷனை கொடுத்து நான் பண்ணிட்டு வரேன். நீங்கள் பயிற்சியாக அதை எடுத்துக்கொண்டும் செய்யலாம். ஸோ x1 x2 எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்படி ஆரம்பிக்கும் போது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ x1 இப்படி வரும், x2 இப்படி வரும். ஸோ முதல் கணக்கு வந்து இது 50 4 12லாம் வருது. ஸோ 2 4 6 8 10 12 14 இது வந்து 10 வரைக்கும் போகும். ஸோ 2 4 6 8 10 இது 0,0. 50/4 12.5, 2 4 6 8 10 12 13 இங்கே 12.5. 50/7 7 7s are 49, 2 4 6 7 கிட்டத்தட்ட இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து முதல்ல ஒரு இதாக காமிக்க வேண்டும். இப்படி வரும் முதல்ல கன்ஸ்ட்ரெயின்ட் லெஸ் தேன் ஈக்குவல் டு, ஆக இப்படி வரும். அடுத்தது வந்து x1 8 8 இங்கே இருக்குது. இது 10 2 4 6 8 10 இங்கே இருக்குது. ஸோ 8 10 செய்யும் பொழுது இப்படி வரும். ஸோ ரஃப்பாக நமக்கு இந்த இடத்துல ஆப்டிமம் வரும். ஸோ 4 கார்னர் பாயிண்ட் போடும்போது இது 0 0, இது 8 0, இது வந்து 0 10, இது வந்து 80/19 90/19 என்ற 2 இப்படி வரும். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங்குடைய சொல்யூஷன் வந்து இப்படி வரும். ஸோ x1 is equal to 80/19, x2 is equal to 90/19, z is equal to 1970/19 is equal to 103 கிட்ட வரும். 19 1 0, 19 4s are 76, 19 3s are 57, so 103.8 கிட்ட வரும். இது வந்து மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். ஆகவே லீனியர் ப்ரோக்ராமிங் இஸ் அன் அப்பர் பவுண்ட். இன்டிஜர் ப்ரோக்ராமிங் வந்து 103.8 விட கம்மியாக தான் வரும். ஸோ இதுவும் எல்லாம் இன்டிஜராக இருக்கிறதுனால பவுண்டு வந்து 103 அப்படின்னு வச்சுக்கலாம். 103 அதுக்கு குறைவாகவோ தான் வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எது மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் போர்ஷனை நம்ம எடுத்துக்கொண்டு பண்ணணும். ஸோ x2ங்கிறது வந்து மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் போர்ஷனில் இருக்குது. ஸோ 19 4s are 76, 19 5s are 95. ஸோ x2 less than equal to 4 அப்படிங்கிறது முதல் கன்ஸ்ட்ரெயின்ட். x2 greater than or equal to 5 அப்படிங்கிறது ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதும்போது x2 இங்கே இருக்குது. ஸோ x2 less than equal to 4னு இப்படி சால்வ் பண்ணணும். x2 greater than, இது வந்து 2 4 இது 6, ஆகவே ஜாகிரதையாக இதை 5 இங்கே எடுத்துக்கொண்டு இப்படி மேலே சால்வ் பண்ணணும். இந்த பாயிண்ட் இன்ஃபீஸிபிளாக இருக்கும். இப்போ ஒரு வாட்டியும் கிராஃபில் போட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறதில்லை. 2 காரணங்களுக்காக அதை செய்ய போவதில்லை. ஒன்று ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆகிடும் ஒன்று போட்டு காமிக்கிறதுக்கு. இரண்டாவது முக்கியமான காரணம் வந்து நான் கிராஃப் ஷீட்டில் இதை போடலை, போர்டில் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதனால் என்னுடைய லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்ராக்சிமேட் ஆகிடும். ஸோ ஒரு வாட்டியும் வந்து சால்வ் பண்ணணும், ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி காமிக்கணும். கிராஃப் ஷீட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் அழகாக படிச்சுடலாம் ஆன்சர்லாம். அதனால் நான் அப்ராக்சிமேட்டாக இங்கே போடுறதுனால உங்களுக்கு ஒரு வாட்டி நான் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும், அதனாலையும் டைம் அதிகமாகும். ஸோ இதை நான் சொல்யூஷன்ஸை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டே நான் போட்டுட்டு வரேன். நீங்கள் வந்து அதை கிராஃப் ஷீட்டை வைத்துக்கொண்டு ஒரு பயிற்சியாக அது கரெக்டாக வருதாங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் படித்து கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து 103 சொன்னோம். இப்போ x2 less than equal to 4 கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஆன்சர் வந்து x1 equal to 4.8, x2 is equal to 4, z is equal to 100 அப்படின்னு வரும். ஸோ இப்போவே நீங்கள் கவனிக்கலாம், இங்கே நம்ம 102 சொன்னோம், இதை போட்ட உடனே இங்கே 2 குறைஞ்சிடுது.
100 வந்துவிட்டது. இப்போ x2 greater than equal to 5 நீங்கள் கிராஃபில் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னாக்க கிராஃபில் வந்து x1 equal to 3.75, x2 is equal to 5, z is equal to 102.5. இங்கே வந்து அவ்வளோ குறையில 103.8லேருந்து 102.5 குறைஞ்சுண்டு வருது. மினிமைசேஷனில் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும், மேக்ஸிமைசேஷனில் குறைஞ்சுட்டே வரும். ஸோ இதுலேருந்து நீங்கள் 102 வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ 2 நோடு ஆக்டிவாக இருக்குது, இது 100ல் இருக்குது, இது 100ல் இருக்குது, இது 102ல் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஃப்ராக்ஷனல்ஸ் இருக்குது. ஆக இதுலேருந்து எடுத்துன்னு போனால் 100க்கு குறைவாகத்தான் கிடைக்கும், இங்கேருந்து எடுத்துன்னு போனால் 102க்கு குறைவாகத்தான் கிடைக்கும், 102 அதற்கு குறைவாக. ஸோ இதுலேருந்து எடுத்துன்னு போகலாம், ஏன்னா ஒரு 102 வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஆக இதை எடுத்துக்கொண்டு போகலாம். ஸோ இதில் எடுத்துன்னு போகும்போது x1 less than equal to 3, x1 greater than or equal to 4 அப்படின்னு 2 நோடு க்ரியேட் பண்ணணும். இப்போ சால்வ் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏற்கனவே x2 greater than equal to 5 இங்கே இருக்குது, x2 greater than equal to 5 இங்கே இருக்குது, x1 less than equal to 3ங்கிறது இப்படி வரும். ஸோ ஏற்கனவே இதையும் போட்டு இதில் எடுத்து ஃபீஸிபிள் ரீஜன் எங்கே வருதுங்கிறத கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம சால்வ் பண்ணணும். ஏன்னா இந்த நோடை பண்ணி இந்த நோடை கொண்டு வரும்போது ஒரிஜினல் ப்ராப்ளம் ப்ளஸ் திஸ் ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணணும் பிரான்ச் அண்ட் பவுண்டில். ஸோ 2 கன்ஸ்டன்ட் x2 greater than equal to 5 இப்படி வரும், less than equal to 3 இப்படி வரும். ஸோ ஃபீஸிபிள் ரீஜனை கரெக்டாக பார்த்து எங்கே வருது ரீஜன்னு பார்த்து அதுலேருந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும். அதே செய்யும் பொழுது நமக்கு இந்த இடத்துல x1 equal to 3, x2 equal to 5.248, z is equal to 100.57 அப்படின்னு கிடைக்கும் இதுக்கு, இந்த கணக்குக்கு. ஸோ இப்போ வந்து இப்படி போடும்போது இப்படி வருது. ஸோ 102.5லேருந்து 100.57, 100 ஆர் லோவர் இப்படி வரும். x2 greater than equal to 4 சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணணும், x2 greater than equal to 4 இப்படி வரும் நமக்கு, இங்கே வந்து இப்படி வந்துடும். இங்கே x1 greater than equal to 4 இப்படி வந்துடும், x2 greater than equal to 5 இப்படி வந்துடும். ஸோ இந்த இடத்துல வரும். ஸோ ஆன்சர் வந்து இன்ஃபீஸிபிளாக மாறிடும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் இன்ஃபீஸிபிள். ஸோ இது வந்து ஃபேத்தம் பை இன்ஃபீஸிபிலிட்டி. நான் போன இதில் சொன்னேன் இல்லையா, இன்ஃபீஸிபிளாக வந்த உடனே அதுலேருந்து நம்ம மூவ் பண்ண வேண்டாம். ஸோ திஸ் இஸ் ஃபேத்தம்டு பை இன்ஃபீஸிபிலிட்டி. இதுலேருந்தும் போகலாம், இன்னும் நமக்கு ஃபீஸிபிள் சொல்யூஷன் கிடைக்கல, எதுலேருந்து வேணால் போகலாம். ஸோ இதிலேருந்து நம்ம போகும்போது, இங்கேருந்து நம்ம போகும்போது x2 வந்து 5.24ல் இருக்குது. ஸோ திஸ் இஸ் x2 less than equal to 5, திஸ் இஸ் x2 greater than equal to 6. இதை நம்ம திருப்பி இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் போட்டோம். இங்கே ஏற்கனவே x2 greater than equal to 5 இருக்குது, இங்கே x2 less than equal to 5 இருக்குது. ஸோ ஆகவே x2 5ஆக மாறிவிடும். ஸோ ஆன்சர் வந்து 3,5. இதில் x1 equal to 3, x2 equal to 5, z is equal to 95. இது வந்து feasible. ஸோ இது வந்து fathom by feasibility. ஸோ முதல்ல ஒரு feasible solution நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது பண்ணும்போது திருப்பி கேர்ஃபுல்லாக பண்ணணும். இங்கே x2 greater than equal to 5 இருக்குது, இங்கே x2 greater than equal to 6 இருக்குது. எல்லாத்தையும் கிராஃபில் கரெக்டாக போடணும். ஸோ இது ரெண்டும் இருக்கிறதுனால இது டாமினேட் பண்ணும், இது நீங்கள் விட்டுடலாம், இதையும் போட்டு இதையும் போடணும். ஸோ x2 greater than equal to 6 போடும்போது நமக்கு ஆன்சர் வந்து x1 equal to 2, x2 equal to 6, z equal to 98. இது ஒரு feasible solution, இதுவும் feasible solution. ஸோ இது வந்து fathom by feasibility. இனிமேல் இதிலேருந்து கீழே போக வேண்டாம், இது ஒன்று தான் இங்கே வெயிட் ஹேங்கிங்கில் இருக்குது. இப்போ இந்த 2 feasible solutionல நமக்கு மேக்ஸிமைசேஷனுங்கிறதுனால இது பெட்டர் சொல்யூஷன். இதை இப்போ கையில் வச்சுப்போம். இங்கே வந்து இன்னும் எடுத்துன்னு போனால் 100க்கு குறைவாக இருக்கலாம், 100 இருக்கலாம், 98 இருக்குது. ஆகவே 100 சொல்யூஷன் பாசிபிள் இருக்குது, 99 பாசிபிள் இருக்குது. ஆக இதிலேருந்து கொண்டு வரணும். இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ x1 less than equal to 4, x1 greater than or equal to 5 அப்படிங்கிற ரெண்டையும் போடணும். ஸோ x1 less than equal to 4 போடும்போது இங்கே 4,4
with z equal to 92, இதுவும் feasible. ஸோ fathom by feasibility. ஆனால் இந்த சொல்யூஷனால் நமக்கு உபயோகம் இல்லை, ஏன்னா இங்கே 98 இருக்குது, ஆக இதால் உபயோகம் இல்லை. இப்போ அடுத்தது இதை சால்வ் பண்ணணும். ஸோ x1 greater than equal to 5 சால்வ் பண்ணும்போது இந்த இடத்துல 5 3.75 அப்படின்னு ரெண்டு வேல்யூ வரும். வந்து z is equal to 98.75. z equal to 98.75 அப்படின்னு வரும். ஸோ இது இப்போ ஆக்டிவாக இருக்குது. இங்கே ஏற்கனவே 98ல் ஒரு feasible சொல்யூஷன் இருக்குது. ஆகவே this can be fathomed by bound. ஏன்னா இதிலேருந்து நம்ம இறக்கினோன்னா 98ஓ அதற்கு கீழே தான் கிடைக்கும். ஆகவே நமக்கு இது தேவையில்லை, fathom by bound பண்ணிட்டா இப்போ நமக்கு எந்த விதமான ஆக்டிவ் நோடும் கிடையாது. ஆகவே இதுதான் ஆப்டிமம் சொல்யூஷன். இது ஆப்டிமம் சொல்யூஷன். ஆகவே இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். fathom by feasibility இங்கே பார்த்தோம், feasibility feasibility, fathom by infeasibility இங்கே பார்த்தோம், fathom by bound இந்த இடத்துல பார்த்தோம். அண்ட் இது கொஞ்சம் நிறையா நோட்ஸ் இருக்குது போன கணக்கை விட. ஸோ எல்லா கணக்கும் டக்குன்னு எளிதாக 2 நோடில் முடிஞ்சிடாது, சில சமயம் அதிகம் நோட்ஸ் எடுத்துக்கும். ஆனால் 3 விஷயங்களையும் ஒரே கணக்கில் பார்க்க முடியாது. மேக்ஸிமைசேஷனும் பார்த்துட்டோம், மினிமைசேஷனும் பார்த்துட்டோம், எல்லா ஆஸ்பெக்டும் பிரான்ச் அண்ட் பவுண்டில் இந்த பாடத்தில் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த பாடத்தில் நம்ம வந்து மிக்ஸ்டு இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராமிங், அதாவது சிலது வந்து இன்டீஜராக இருக்கும், சிலது கண்டினியூஸாக இருக்கும். அப்படி இருந்தானா எப்படி தீர்வை பண்ணுறது, சால்வ் பண்ணுறதுங்கிறத அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். நன்றி.